சாக்லேட் உணவு வெர்சஸ் உண்மையான உணவு. உங்கள் கிளச்சுகளின் கீழ் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மற்றும் இது டைனமைட். காத்திருக்கவும், இது உண்மையல்ல என்று நினைக்கிறேன். இது சாக்லேட்டினால் செய்யப்பட்டது. இதை போல நான் முன்பு எதுவும் வைத்திருப்பதில்லை. இது அற்புதமாக உள்ளது. இது முகம் குளிரா இருக்குது. அவள் அவைய உண்மையாகவே சாப்பிடுறாள். நிக்கோலே, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டாயா? காத்திருக்க அமைதி. காத்திரு காத்திரு காத்திரு. ஓ இல்ல, உங்களிடம் ஒரு சாக்லேட் ஒன்று இருந்தால் யாருக்கு உதவி தேவையா? நான் இரு பெண்ணுகளை பார்க்கிறேன். அவர்கள் உதவி கேட்கிறார்கள். நான் அவர்களை காண்கிறேன். உதவி. அழகான பெண்களே, என்ன நடந்தது? ஓ, இது டைனமைட். முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். சிறப்பு. இப்போது டைனமைட் நேரம். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, வாருங்கள். இது வினோதமாக இருக்கு. ஓஹோ, நான் ஏதாவது தவறு செய்தேன். பெண் பிள்ளைகள், நான் போக வேண்டும். பார்த்து கொள்ளுகிறேன். என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள்? உட்காருங்கள். எனக்கு ஒரு பூதப்பிள்ளை உள்ளது. ஓ, நீ சரி. நிக்கோல், நமக்கு மற்றொரு முற்றிலும் சமவெளி தேவை. மாயக்கோல் சறுக்குவர். சரி, யோசிக்கிறேன். அது சளிப்பூட்டாதது இல்லையா? சரி. நிக்கோல், குறுக்குவாள். ஆம், அவை நிச்சயமாக கம்பியை வெட்ட உதவும். ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால் அதை வெட்டுகிறோம். ஒரு நிமிஷம் பெண்களே. இது சாக்லேட். ஓ, நல்லது. இது உண்மையான டைனமைட் இல்லை. ஆஹா, உங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கிறது. பிடிக. அருமை பெண்களே, அடுத்து போகலாம். வாவ், இது புதிய ஐபோன். ஓ, அருமை. யாருக்கு உண்மையானது இருக்கின்றது, யாருக்கு சாக்லேட் பதிப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஜூலி, என்ன அது? இது வேலை செய்யலையா? ஆமாம், ஏனெனில் எனக்கு தர்சினை ஒன்று வைத்திருக்கிறேன். மிகவும் குளிர்ந்தது. எனக்கு ஒரு உண்மையானது உள்ளது. ஓ ஆம், கடைசியாக ஒரு புதிய கைபேசி. இது புது. முற்றிலும் இது புதியது. குளிர்ந்தது. நான் செல்ஃபிகள் எடுக்கிறேன். ஓ, உண்மையா? என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். உங்களை பிச்சாக்கு. அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். இது கஷ்டப்படுத்துவதல்ல. ஓ, என் பைன், அது நொறுங்கி விட்டது. சரி ஜூலி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ மாத்தணுமா? எனக்கு உன் சாக்லேட் ஐபோன் வேணும். நன்று. உங்களுடன் வணிகம் செய்வது ஒரு மகிழ்ச்சி. என்ன? இது கோளாறாகிவிட்டது. நாங்கள் மூடிட்டு விட்டேன். உண்மையானதை மீண்டும் எடுத்துக்கொள். இல்லை, கட்டப்பட்டது. என்னிடம் ஒரு சாக்லேட் சார்ஜர் உள்ளது. நான் ஒன்றை எண்ணித்தேன். நம்முடைய போனை சார்ஜுக்கு வைத்து விடலாம். நாம் ஆடுவோம். என் கைபேசி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருமை. என்ன இது சாத்தியமா? தீங்கிறது. ஜூலிக்கு போன் அப்படி செய்ய முடிந்தது என்றால் எனது போனும் அதே போல் வேலை செய்யலாம். நிக்கோல், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பகுதியை பாரு. உங்களை பற்றி ஒரு உடல் முடிமுறை. அக்லாஷின் புதிய பொருட்கள். இவை சாக்லேட் முட்டைகள். வாவ், அருமை. யார் முதலில் தொடங்க போகிறார்கள்? வாங்க பெண்களே, தொகுப்பை நீக்குங்கள். என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதை முயற்சிக்க நேரம். ஆஹா, எவ்வளவு சுவையாக உள்ளது. உள்ள என்ன இருக்கிறது பாருங்கள். அது ஸ்கிட்டில்ஸ். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். புட்ரெடன்ஸ் அகற்றி விடலாம். என்னையும் முயற்சிக்கவும். அது அருவருப்பு. அது உண்மையான முட்டை. நிக்கோல், சிரிக்க நிறுத்து. ஆனால் நீ மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறாய். மற்றும் என்னுடைய சாக்லேட் முட்டைகளை சாப்பிட விரும்புகிறேன்.
அற்புதம். இங்கே என்ன இருக்கிறது? மால்டீசஸ். என்ன காலை ஜூலி, என் சாக்லேட் செய்தானா? முடியாது. அது உன் உண்மையான முட்டைகள். நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாய்? ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் என் உண்மையான முட்டைகளில் ஒன்றை நிக்கோலுக்கு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி ஆனார் என பார்க்கலாம். வாங்கலாமா? அந்தோ, நீ என்னக்காக பெரியதாக உள்ளதா? அதை நான் தொந்தரவு உங்கள் செய்கிறேன். கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடிப்பேன். உண்மை முட்டைகள். பெண், இத பிடி. ஓ, அதுதான் நான் நக்கலானது. சரி நிறுத்து. எனக்கு ஒரு யோசனையும் உள்ளது. என்ன வேடிக்கை? அவை உண்மையானவை, அதனால நான் அவற்றை சமைப்பேன். ஒரு முட்டையை பாத்திரத்தில் உடைத்து அதை பாருங்கள். அறுத்த முட்டைகள் வருகிறார்கள். நிக்கோல், உனக்கு ஒரு மந்திரம் காட்ட வேண்டுமா? இதை பார்த்து அந்த அப்படியெனில் 1 2 3 வாயோப்பா. இதோ ஒரு சின்னதாக கிண்டல். உங்கள் எப்படி பிடிக்கும்? சுட்ட முட்டைகள் ஆகிவிட்டீர்கள். நீ கண்டிப்பாக அவற்றால் மூடப்பட்டுள்ளாய். புதிய மோதல்களுக்கு நேரம் வந்துவிட்டது. இந்த முறை கோகோ கோலா பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எதிராக சாக்லேட்டை யாருக்கெல்லாம் செட் செய்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன். சரி, அப்படி என்றால் அது நான் தான். இதை முயற்சிக்கலாம். வாவ், இது சாக்லேட். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் இதனுள் என்ன இருக்கிறது? வாவ், ஸ்கிட்டில்ஸ். அது மிகவும் அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது நான் என் கோக் சாப்பிட போகிறேன். எடுத்துக்கொள்ளு. ஓ இல்ல, ஓ இல்ல. ஓ, நான் அதை அதிகமாக குழப்பி விட்டேன். நான் கோகோ கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். இது என்ன ஒரு கனவா காட்சி? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மேலும் என் சாக்லேட்டை ரசிக்கிறேன். சிக்கன் ஃப்ரைஸை பச்சிப்போம். இதுவும் சாக்லேட்டில் இருந்திருக்கிறது. சுவை. சாக்லேட் பண்டல்கள் சாதாரண பிரெஞ்ச் ஃப்ரைகளை விட மிகவும் சிறந்தவை. மேலும் அதற்கான பேக்கேஜிங் சாப்பிடக்கூடியதுதான். நான் இதை பற்புற பார்த்துடுறேன். ஓஹோ, இது உண்மையான காகிதம். அதெல்லாம் ஒக்கும் இல்ல. உண்மையாவா? சரி, நான் எனதுடானை முயற்சிக்கிறேன். இது கண்டிப்பா காகிதத்துக்கு மேலே சுவை பற்றி இருக்கிறது. அது நிச்சயம் சுவையானது. TV Venga lights on ice cream soft launcher. நம்மளோட ஃப்ரீமியா என்ன பியூட்டி பண்றதை நீங்க ஏற்கனவே அறிவோம் ஒன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, சமையலுக்கு தயாராகலாம். ஓ சரி, நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாஃபிள் கானில் வைக்க வேண்டும். சிறப்பு. இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம். இதோ இது. உன்னை தேவை நண்பா, ஆனால் உன் தலை மட்டும். இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம். இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம். அதற்கு பிறகு நாங்கள் சில ட்விக்ஸ் எடுப்போம். அதை பக்கங்களில் செருகவும். பிறகு நாங்கள் மில்கி வே எடுக்கிறோம். இங்கே ட்விக்ஸில் 2 கம்மி கரடிகள் சேர்க்கவும். இப்போது நமக்கு ஒரு பாம்பார்டியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது. இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா? சரி, இப்போது என் முறை. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு இந்த சாக்லேட் துளிகள் தேவை. முதலில் நான் அவற்றை உருக்க வேண்டும். ஒரு பர்னர் கொண்டு. இது மிகவும் வேகமாக இருக்கும். சில நிமிடங்கள். அடுத்ததாக நாம் ஒரு வாஃபிள் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம். அத சில ஸ்பிரிங்கிள்ஸ்லும் மூழ்கடிக்கலாம். சிறப்பு.
இப்போது நாங்கள் நீல கொத்துமல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து பாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை இயக்குங்கள், அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் கிண்டல் செய்கிறேன், நீங்கள் பயந்தீர்களா? சரி, நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வடிவத்தை பாருங்கள். ஓ ஆம், இது ஒரு ஐஸ்கிரீம் பாஸ்தா. இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறோம். உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளை டாப்லரோன் எடுக்கிறோம். ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் மூழ்கடிக்கிறோம். சரியானது. அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா? சரி, இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம். அருமை, நான் அதை பெற்றுவிட்டேன். பாட்டி, உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? Unlike chocolate வெள்ளை சாக்லேட்டா பொறுக்குகிறேன். அது எரியாமல் இருக்க நான் அதை கிளறுகிறேன். இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம். பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும். இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள். இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம். கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும். என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத உள்ள வைக்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி பைல வச்சு உருளையா பிழிகின்றோம். அதை ஒன்னா உரட்டி என் சாக்லேட் கோப்பையில பிழிகின்றோம். இப்போது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம். அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கப்புச்சினோ தயாராக உள்ளது. மியா, அதை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வாவ், அதை பாருங்கள், அது கப்புச்சினோ பாலரினா. நான் அவரின் ரசிகன். அதை முயற்சிப்போம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இந்த குரோகோடிலோ பம்பாடிலோ. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் தலை போய்விட்டது? சரி, இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இது ட்ராலாலா. பனிக்கூழ் விசித்திரமா இருக்கு. இது இது சுவையா இருக்கு. வாவ், ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன். ஓ, நன்றி செல்லமே. நீ கப்புசினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம். அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம். மற்றும் இப்போது நூடல்லாவை எடுத்துக்கொள்வோம். அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள் மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். சில வாழைப்பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள். இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை. அது அற்புதமாக இருக்கிறது. சூப்பர், அத பாருங்கள். எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது. நான் ஒரு மேதை. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ ஆமாம், அது மிகவும் நல்லது செல்லமே. சரி, என் டோஸ்ட் தயாராக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம். பின்னர் சில லெட்டூஸ் இலைகளை சேர்ப்போம். ஒரு தக்காளி, சில வெள்ளரிக்காய், மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள். இப்போது நாங்கள் ட்ரூலிசினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம். நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன். ஓ, இது மிகவும் ஒத்திருக்கிறது. பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார் இல்லையா? இது ஒரு அழகான மீன் பூனை இல்லையா? நான் சிறப்பாக செய்தேன். இறுதி தொடுதல். இது தயாராகிவிட்டது.
ஆமாம்மா, இது கொடுமை. நான் இப்போது டோஸ்ட் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் டோஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம், பின்னர் சீஸ், பின்னர் ஹாம், பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாவின் வரைய போகிறேன். அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும். இப்போது இதை வண்ணமிடுவோம். அனைத்து விவரங்களையும் மறக்காதீர்கள். அருமை. எல்லா வெள்ளையும் முடிஞ்சிட்டு இப்ப பச்சையை தயாரிக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ மியா, இதை விரும்புவாள். சாப்பிட தொடங்குங்கள். இங்கே உங்களுக்கு வாவ், செஃப் சாண்ட்விச்சுடன் தொடங்குவோம். இதை முயற்சிப்போம். சோ இது முஷரோம் சுவைஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப உலர்ந்ததா உள்ளது. இது என்ன? ஓ, இந்த சாண்ட்விச் ருசியாக இருக்குது. ஆனா இது எல்லாம் காய்கறிகள். இது மோசமா உள்ளது. எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. ஓ, என்ன ஒரு அழகான சாண்ட்விச். அதை முயற்சிப்போம். வாவ், மிகவும் யதார்த்தமாக உள்ளது. இது நான் விரும்பும் எல்லாமே. நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன். என் சகோதரன் வென்றான். யூஹு, வெற்றி எனது. இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன். ஓ ஆம், காச்சேங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் தொடங்குகிறேன். நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம். அப்படியே அடுத்ததாக தக்காளி சாஸை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம். எப்பா ஹாமை தூவுவோம். சில சீஸ் சேர்த்து அதை பேக்கிங் ஷீட்ல மாற்றுவோம். சில காளான்லை சேர்த்து அதை ஓவனில் அனுப்புங்க. மிகவும் சரி. உங்கள் பீட்சா எப்போதும் எரியாமல் இருக்க டைமரை அமைக்க மறக்காதீர்கள். பீட்சா இப்போது முழுமையாக சமைந்திருக்க வேண்டும். ஓ, இது தயாராகிவிட்டது. அட, என்ன நடந்தது? என் பீட்சா ஏன் சுருங்கி விட்டது? ஓ கச்சர். எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை டுன் 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 சஹூருடன் பரிமாறுவோம். சிறந்தது. நேட், வா செல்லமே, எழுந்திரு. உனக்கு சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. ஹலோ, ஓ, இது என்ன? ஓ, நான் மாவிலிருந்து சமைக்க தெரியாது. இதை என்ன செய்யலாம்? ஒரு முறை நான் ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன். மாவை ஒரு விரலில் சுழற்றலாம், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அது வேலை செய்யவில்லை. சரி, எளிய வழியில் போகலாம். நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்கிறேன். அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே. ஓ ஆம், இது ஒரு உறைந்தது. அதை உருக விட தேவையில்லை. நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம். மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன். அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல் இல்லையா? ஓஹா, சரி. இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புஃபோ பார்டெலோ. பாருங்கள், எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர் நான். சிறப்பு செல்லமே. சரி, நான் ஒரு வாணலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன். கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசுக்கொத்தனை சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது, ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரி மியா, நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும். இங்கே உனக்கு செல்லமே, சாப்பிட தொடங்கு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, இந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ், ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா, என் பற்கள். இது உறைந்ததா? அது சரியில்லை. வாவ், அது என்ன? டுன் 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 சஹூர் எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ, இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்ற என்ன இருக்கிறது? ஓ, இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சலிப்பாக தெரிகிறது. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சமையல்காரர். ஆம், இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன். நான் தான் சமையல். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே.
En durugrar kort for. Guswit tra on terra wirrolers. Transmax Zaira America Dalit, Kursu Dansil, Cyrus. The Russian that keep its Swaras in outfit. So let's start with that. By dance and duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewas chocolate just for the king is. Word and sure of Fleshla is Sudat Showesi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே ராஜரிக்கும் வெஞ்சுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பேஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுகிறோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம். அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடுற பாயம் சீப்பிட்டோம் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். கிச்சி போய் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி. நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் ஒரு $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பர்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் ஒரு $1க்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100க்கு சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000க்கு சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும்.
நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sures conduct. That seal after dragon could have pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் கிட்ஸ். இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். Sayacirking, you did spread upon this bar. Yet can be pure mercy. But sports தினம்டு அது person the team. நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? Trace spices to நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து.
அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். அரிய, எனக்கு கொஞ்சம் வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? ஆங்கில ஒலிகள் ஒப்பந்தமா? இத பாருங்கள், இவைகள் குறைச்சிகள். ரொம்ப பயமா இருக்குது. நான் அதை நக்க போறேன். என்ன கடிப்பதா? ஏ, எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் அதிர்ஷ்டம். சரி, ஒரு பலவர். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என் நண்பரே? எது? புதன்கிழமை என்ன செய்கிறாய்? ஐயோ கடவுளே, நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள். அஸ்புதா, அழ்வாக உணர்கிறேன் இதற்காக. போகலாம். அது போதும், நிறுத்து. ஹாஹா, சரி, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன். உன் முறை. அனிட், அழக்கூடாதே. சரி, நான் இப்போது மருத்துவராக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. இந்த கரப்பான் பூச்சியை மீண்டும் உயிர்க்கு கொண்டு வரப் போகிறோம். இது வேலை செய்யவில்லை. ஓ, தயவு செய். என்ன அது? இன்னும் வேலை செய்யவில்லை. மன்னிக்கவும் ஏனேட், கவலைப்படாதீர்கள். புதன்கிழமைகளில் அதிகமாக இரங்கலாக இருக்க வேண்டும். ஓ, அது பழிபாக கொலிஷ். கரப்பான் பூச்சி. உதவி, என்னை சாப்பிட விடுங்கள். நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள நான் முதலில் செல்லலாமா? ஏய், வாவ், என்ன அற்புதமான கேக். நண்பர்களே, ஓய், நான் அப்படி விளையாட மாட்டேன். ஆஹா, ஓ, அல்மணியே. என்னாத்து அதிர்ஷ்டம். மக்களே, நாம் அதை முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, நான் இதை நக்கி அப்புறம் கேக்க கடிக்க முடியுமா? அப்படியே இதை நிறுத்துங்கள். உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு திட்டம். உன் தடிப்பொழியில் மூடப்பட்டுள்ளது. நான் போக வேண்டியதுதான். கேளுங்கள், அதை மற்றும் ஒரு முறையும் செய்யாதீர்கள். பார்த்தீர்களா, நாங்கள் திருடுவதில்லை. இதை உணவாக கொள்ள முடியாது. இப்போது கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. அதை ருசிக்க தயாராக உள்ளேன். அவள் மண்ணை சாப்பிடுகிறாள். அது மண் அல்ல, சாக்லேட். மியாமியூ, மியாமியூ, மியாமியூ. காடிகள், இங்கே வாங்க. ஏய், நல்ல விஷயம். நாம காடுகள் வந்தன. ஓ, ஆம். மைட், இனி பாட்டிலை கடிக்கப் போகிறாய். அதில் எதுவும் இல்லை. என்ன? அவன் இறந்துருச்சா? எனக்கு கோக் வகைப்படுத்த முடியாது. நான் தொடங்குகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது வெறும் கோக் மட்டுமில்ல, இது கோக் ஜெல்லி. வாவ், இது வெறித்தனமாக இருக்கிறது. மைக், நீ அளவுக்கு மீறி விட்டாய். மிக்கேல், ஜெல்லி சாப்பிடுவதை நிறுத்த முடியாமல் போனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மிக பெரியதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும் என நம்புகிறேன். உன் உதவி இல்லாமல் நான் முடியாது. ஜெல்லியை கச்சிதமாக பிழியுங்கள். ஓ, நன்றி. நன்றாக செய்தாய். சின்ன விஷயம். நீ சுதந்திரமாக இருக்கிறாய். கொஞ்சம் கொடு. அந்த எறும்பு என்ன அதில்? அம்மா, அம்மா, என்னை தின்ன போறாங்க. நான் ஆச்சரியப்பட போறேன். நான் பாவமாவே இருப்பேன். அப்படி என்றால் முதலில் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம்?
ஏய் வின்ஸ்டி, பறவைகள், இது என்னுடையது. பிரியாவிடை. எனக்கு நூடுல்ஸ் பரவாயில்ல. ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம். என்ன ஒரு அதிர்ஷ்டம். முதலில் இந்த நூடுல்ஸை முயற்சி செய்கிறேன். ருகா, இந்த குச்சிகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியல. ஒருவேளை இவ்வாறே. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. மூட்டையை பார்க்க மறந்தேன். அதற்குள் காரமிளகாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஐயோ, சூடாகவே இல்ல. வணக்கம். ஓ, நன்றி ரேண்ட், நான் நல்லா இருக்கின்றேன். என்ன அது? உங்கள் நாக்கு என்ன? ஓ கடவுளே, என்ன அது? என் நாவு மிகவும் நீளமாகிவிட்டது. அதை என் வாய்க்குள் திருப்பி வைப்போம். வாழ்த்துக்கள். என்னடா இது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கிறது. எனவே இதை தண்ணீருடன் சாப்பிடுவேன். மேலும் இது காரமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து விடுவேன். நான் ஒரு புத்திசாலி. நல்ல வேலை. ஓ ஆமாம். ஓ இல்லை இல்லை இல்லை. என்ன நடந்தது? எனக்கு தண்ணீர் முடிந்துவிட்டது. லென்ஸ்டி, கொஞ்சம் வேணுமா? நீர் எங்கே இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவர்கள் பேஸ்ட் பாக்ஸியை மிகவும் விரும்புகிறார்கள். எங்களுக்கு ஒரு புதிய பலகாரம் உள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். அது சரி. அது நியாயமில்லை. என்னுடன் தொடங்குவோம். உள்ளடக்கம். எதை பற்றி? என்ன பிரச்சனை? நாம் சில செல்ஃபிகளை எடுக்கலாமா? ஓ, இது எனது லைவ் ஸ்ட்ரீம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனிட். இன்று நாம் இந்த சாக்லேட் சுவைக்கும். உங்களுக்கும் இதை பிடித்தால் லைக் செய்யுங்கள். எவ்வளவு இனிமையாக வாசிக்கிறது. அதை முறியடிக்கலாம். அவர் இப்போது மிகவும் நல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். உங்களுக்கு இறகு. சரி, எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பர். இது கையாண்டு நான் உங்கள் ஒளிபரப்பை நுழையப் போகிறேன். என்ன? நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எல்லோருக்கும் நன்றி. சுவையாக எதையாவது சாப்பிட்டதே பல வருஷங்கள் ஆகிறது. ருசியாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கனவே விரும்புகிறோம். ருசியானது. அதிசயம். சாக்லேட் எங்க? யாரோ அதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் அதனை அனுபவிக்கட்டும். உங்களோ? நான் அதை திறப்பது குறித்து தயங்கவில்லை. ஓர் காலி பேர்க்கம். எப்படி அப்படியெல்லாம்? இது நடந்துகிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ ஒருவர் நம்மை முந்தி பேர்க்கம் சாப்பிட்டு விட்டாரு. ஐ, நீதான். ஐயோ, எனக்கு கிடைச்சிடுகிறது. ஹாரிபிள்ஸ். நான் மிக அதிர்ஷ்டசாலி. எனிட், நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். நான் அதை தொட விரும்பவில்லை. தொட்டு பார்க்காதேன். அது காய்ந்து மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. நேகலேம், அதனால் நான் சுதந்திரம். ஐயோ, சரி, அதை இப்பயாதே பியாரிங்க.
மகிழுங்கள். அருவருப்பாக இருக்கிறது. இது அடர்த்தியாக இருக்கு. ஓரமாக நின்றுகொள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் மருத்துவராக நானும் நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கிறேன். பார்க்கலாம். பின்பற்றுவோம். அங்கே பல கிருமிகள் இருக்கின்றன. நீ நிச்சயமாக அதை சாப்பிட முடியாது. அதை சுத்தம் செய்யலாம். இதை செய்ய நமக்கு கைகளுறை மற்றும் சிறப்பு கருவிகள் தேவை. என் கைகள் மாசுபட வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அனைத்து பூஞ்சை மற்றும் பூஞ்சை பூக்களை அழிக்கும் சுத்தமான ஸ்ப்ரே. இந்த பீங்கான் புதியது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீ இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்கலவி இனிப்பு மிகவும் குளிர்ச்சி. நான் காத்து நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரியான கேக். அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை. ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி பிச்சு கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை. எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நன்மை மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது.
விரைவாக உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓப்பனை ஐன்டைஸ் பிளேடம் பாவின் சாய்ஸ் இருக்கை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பை கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ, ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு யோசனை ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டம் எடுத்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயம் இல்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே! நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும்
இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அத பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். நான் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Hawaii and single true waitress. சரி, நீங்கள் தற்காலிக கெட்பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now circular dodger. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாரு, சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சுஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை சுவையாக இருக்கு. ஆம், சரி, ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேட்கிறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மெலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சாக்லேட்டுகள், சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். மகன்,
அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி பாருங்கள், நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. நிஜம். ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களே, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? பாஸ்தா மாவனை எடுக்கிறோம். மையத்தை ஒரு கை சுழி ஊறுவது சார். உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்தா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக் கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கள்? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. சரி, கவலைப்பட்டு தேவையில்லை.
நான் தான். ஐயோ இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது, ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா?